வெல்கம் டு டிகே ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து எப்போ பசிக்கணும்னு கேட்டாலே எங்கள் அம்மா இந்த சட்னி தான் செஞ்சு தருவாங்க. தோசைக்கும் இந்த சட்னியும் செம்ம ஒரு பர்ஃபெக்டான மேட்ச்ன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த சட்னியோட ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் இந்த சேனலை வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரேண்டமாக கட் பண்ணால் போதுங்க, பெரிய பெரிய பீஸாக. இது ஒரு பூண்டு, நீங்கள் அப்படியே தோலை உரிக்காமல் கூட வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்கு தக்கன நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி. இது 3 பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி போட்டதாக இருந்தால் அது தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றா அரைக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம சட்னி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம், நம்ம அம்மாலாம் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வந்து வீட்டில் சமைக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக கூட நம்ம வனிதா விஜயகுமார் சேனலில் கூட இது போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஜாரில் போட்டு அரைக்க போகிறோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன், கொஞ்சம் எண்ணெய். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. ஸோ நான் இவ்வளோ உப்பு போடுறேங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் மேஜிக் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் கல்வெட்டு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.